ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுங்க, உளுந்து போட்டுங்க. உளுந்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டுங்க. பூண்டு போட்டு நல்லா உளுந்து செவந்து வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மீடியமான ஹீட்டில் வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க, கருக விடக்கூடாது. இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் உளுந்தை எடுத்துருங்க. அதே கடாயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமாக செவந்ததுக்கப்புறமேலு அதில் மிளகு, ஜீரகம், தனியா 3 சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை உங்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வதங்கணும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கிறேன். அரிசி அந்த இட்லி பொடியில் நல்லா மொறுமொறுன்னு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக அரிசி போட்டுக்கிறேன். அரிசி போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஆறின எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. அது கூடவே ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கலருக்காக வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பொடியை அது பாத்திரத்தில் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் அதை மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.